அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மாசி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா, மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மற்றும் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். அதனைத் தொடர்ந்து மாசி 25ஆம் தேதி புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த மாதத்தில் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களும் நண்பர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் திருமணம், வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி பகவானின் சேர்க்கையால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையுடன் இந்த மாதத்தில் இருப்பது மிகவும் அவசியம். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானின் சேர்க்கையால் குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர், வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருவதாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு ஈடுபடலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். மனக்குழப்பங்களும் உண்டாகலாம். எனவே கவனமுடன் இருங்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் இந்த மாதத்தில் விலகும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பயணங்கள் மூலம் நன்மை தருவதாக அமையும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வரும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் காண்பீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆதரவாக இருப்பார்கள். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துகளுக்கு மாற்று கருத்துகள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தி தருவதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தங்கு தடையின்றி நடைபெறும்.
மாசி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பயணங்களும் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி உண்டாகும். வீண் வார்த்தைகளை பேசுவதை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. மாசி மாதம் 25ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வக்ரமடைய இருப்பதால் வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனையில் தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்த்து கொள்வது நல்லது. உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரிய பகவானும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலைகளை எளிதாக நடத்தி முடிப்பார். உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அலுவலகத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகும். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் எதிர்ப்பு, பிரச்சனை, போட்டிகள் என்றிருந்த நிலையெல்லாம் இப்பொழுது முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். பணியாளர்களின் நிலை உயரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய காலமாக அமையும். இந்த நேரத்தில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுவதால் உங்களுடைய நிலை இந்த மாதத்தில் உயரப்போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகிறது. உங்களுடைய நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தில் துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்படும். உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது நினைவாகும். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலை பல மடங்கு மாறப்போகிறது. மனதில் இருந்த சிரமங்கள் குறையும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தடைப்பட்ட வேலை இந்த மாதத்தில் நடக்கும். அரசு வழியில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் சீராகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். பண வரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு இருக்கும். கேட்டிருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை அதிகரிப்பீர்கள். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் மிகவும் யோகமான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தியாகி கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். தொழில் விருத்தியாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகும். சனி பகவானும் சூரிய பகவானும் உங்கள் செல்வாக்கை மேலும் உயர்த்துவார்கள். தடைப்பட்ட வேலை வெற்றியடைய வைப்பார்கள். வாழ்க்கை, தொழில், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சுக்கிரனும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். எனவே ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த செல்வம், செல்வாக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய நிதி நிலை இந்த மாதத்தில் உயரப்போகிறது. நன்றி, வணக்கம்.